டிஎம்கே டைரக்டான மக்கள் கேள்வி என்னன்னா, டிஎம்கே சார்பில் அதிமுக கட்சிக்கு இந்த தூய்மை பணியாளர்களோட வேலையை மாத்தாதீங்க, இந்த மாதிரி அவங்களுக்கான நீதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்கட்சியா இருந்து அவங்களுக்கு லெட்டர் ஒண்ணு போட்டு இவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கப்ப அறநிலைத்துறையோட அமைச்சர் சேகர் பாபு வந்து என்ன சொன்னாரு? கொடுங்கன்றேன் பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளு. 2021 கொடுக்கல, இப்படி வாக்குறுதியே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா திமுக 2021 அவங்களோட தேர்தல் அறிக்கையில பக்கம் 285 தூய்மை பணியாளர்கள் நலன்னு சொல்லி ஒரு பேரா விட்டு அதுக்கான அறிக்கையை விட்டுருந்தாங்க. தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம். ஆனா அந்த அறிக்கைக்கான முயற்சி இதுவரைக்கும் எடுத்தாங்களா தெரியல. சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு குப்பத்தூட்ல போடுற மாதிரி இவங்க நடு ரோட்ல போராட விட்டுட்டாங்க. 15 நாள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது